ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கிருஷ்ணானுபவத்திலே நம்மாழ்வார் அனுபவ தொடர்ச்சியாக இன்று 17வது ஸ்லோகம் நக்ஷத்திர மாளிகையிலே ஆழ்வாருடைய திருமுழந்தாள் இணைகள் தம் உள்ளத்துள்ளே உறைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கணத் அவயவய லோல சோபா அவதாத ஆபகா ஸ்ரோதசகா சமுதித குருபுத்புத ஆகார சந்தேக சந்தாயினோஹோ. அழகு மிகுந்திருக்கக்கூடிய திவ்ய அவயவயங்களிலே தளதளன்னு இருக்கக்கூடிய சோபையாகிற நிர்மலமான நதி, சுத்தமான நதி, அந்த நதியினுடைய வெள்ளத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய நீர்க்குமிழியினுடைய வடிவு போன்று இருக்கின்றதே, அவைதானா இவை அப்படின்னு கேட்கிறார். இந்த அழகு மிகுந்திருக்கக்கூடிய திவ்ய அவயவயங்களினுடைய சௌந்தரியம் இருக்கே, அழகு இருக்கே, லாவண்யம் இருக்கே, அது எப்படி இருக்குன்னா நிர்மலமான நதியினுடைய வெள்ளத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய நீர்க்குமிழியினுடைய வடிவு போன்று இருக்காம். அப்படி சந்தேகத்தை தருகின்ற நம்மாழ்வார்னுடைய திருமுழந்தாள்களின் இயற்கையாகவே எருதுகளினுடைய முகப்போடு தோழமை பெற்றிருக்காம். அப்படி இணையானது அந்த இணை முழந்தாள்கள் என் உள்ளத்துள்ளே உறைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஆழ்வாருடைய திருமேனியிலே வெள்ளம் கோத்து பெருகுகின்றதாம். காந்தி பிரவாகம் அப்படி இருக்கு. அதிலிருந்து உண்டான 2 புதங்களோ இவைன்னு சொல்லலாம் படிக்கிருக்கின்றது திருமுழந்தாள் முட்டிகள். இயற்கையாகவே எருத்தின் முகப்பை ஒத்திருக்கின்றதாம் இவை. அப்படிப்பட்ட திருமுழந்தாளினைகள் என் உள்ளத்துள்ளே ஸ்வைர விகாரம் செய்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஆழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் லோலத் பிரிந்திரியகைஹி என்று செய்திருக்கிறார். அதுபோல இங்கே லோலதாபான்னும் லோல சோபான்னும் 2 பாடங்கள் உண்டு. சிலர் சொல்வடிவமா லோலத் அப்படிங்கிற சொல்வடிவம் உண்டான்னு சந்தேகம் உண்டு. அதற்கு ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வான் சாதித்ததை பார்த்தே நாம் லோலத் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இதில் 3வது பாதத்தில் இந்த ஸ்லோகத்தில் அனுராதா நக்ஷத்திரம் சுச்சிதமாக காட்டுகின்றார். அனுராதா நக்ஷத்திரம் மித்ரோ தேவதா அப்படின்னு. 9வது ஸ்லோகத்தில் ஆஸ்லேஷா நக்ஷத்திரம் சொன்னாரே, அதுபோல இங்கே சுச்சிதமாக அனுராதா நக்ஷத்திரத்தை காட்டுறார். ககுததி கதமித்ரபாவம் ஸ்வபாவாத்யுகம் ஜானு நோஹோன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல அனுராதா நக்ஷத்திரம் சுச்சிதமாயிற்று. அடுத்தது 18வது ஸ்லோகத்திலே ஆழ்வார் திருத்துடைகள் என்னுடைய நெஞ்சுக்கு அணியாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறார். துடையின் அழகை பேசுபவர்கள் கந்தளித கதளி அப்படின்னு கரிகர கரப்பங்களை வென்று அடிப்பருத்திருக்கு நுனி சிறுத்து மதமதன்னு விளங்குகின்றது அப்படின்னு பேசுவார்கள். அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். ஹஸ்தினாம் கரேன கரபேன ச கதளிகா பிரகாண்டேன ச துளாசரணி சீமணி பிரதிதரூபயா சடரி பூரு லக்ஷ்மியா அப்படின்னு சொல்கிறார். கரப அப்படின்னு சொன்னால் கையினுடைய வெளிப்புறம், மணிபந்தாதக நிஷ்டம் கரஸ்ய கரபோபகிஹி அப்படின்னு அமரகோஷத்தில் சொல்லப்படுறது. மணிக்கட்டிலிருந்து சுண்டு விரல் அளவும் உள்ள புறம்பாகம், அதை என்ன சொல்கிறோம்? கரபன்னு சொல்கிறோம். அடிப்பருத்து நுனி சிறுத்திருக்கு இருப்பதற்கு துடையோடு ஓமை சொல்கிறார்கள் கவிகள். ஆக உபரி சாட்சியதாம் நயன பந்தன ஜேஷ்டியா அப்படின்னு ஆழ்வார் வீற்றிருக்கிறார். அந்த திருத்துடைகளினுடைய கீழ் அழகு சேவிக்க போக முடியாது. மேலழகு சேவித்த மாத்திரத்திலேயே சேவிப்பவர்களுடைய கண்களை அப்படியே இது கண்கள் என்கின்ற அவயவயம் அதனுடைய பயனை பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார். செய்யும்படியாக இருக்குது இந்த திருத்துடைகள்.
ஆக அப்படிப்பட்ட துடை அழகு என் நெஞ்சிலே வீற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாராம். இந்த இடத்துல ஹஸ்தினாம் கரேன கரபேனவா கதளிகா பிரகாண்டேன வாதூளா சரணி சீமணி அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகத்தில் இதில் 3வது பாதத்திலே தத்தோபரிச்ச பஷ்யத்தாம் நயன பந்தன ஜேஷ்டயா அப்படின்னு சொல்கிறதுனாலே ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டைன்னு சொல்கிறோமே அந்த நட்சத்திரம் இங்கே சுச்சித்தமாக காட்டப்படுகின்றது. ஆக 18வது ஸ்லோகத்தில் ஆழ்வார்னுடைய திருத்துடையின் அழகு, திருத்துடைகள் என்னுடைய நெஞ்சுக்கு அணியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அடுத்தது 19வது ஸ்லோகத்தில் ஆழ்வாருடைய திருவரையிலே சாத்தின பீதக வாடையை அனுபவிக்கின்றார். சடத்விஷகா கட்டீதடி படி வேண மண்டலீ விதர்க மூலமேவனஹா அப்படின்னு ஆழ்வார் திருவரையிலே பீதக வாடை அப்படிங்கிற ஒன்று உண்மையிலேயே கிடையாது. திருமார்பிலே வெள்ளம் கோத்து புறப்படக்கூடிய அந்த காந்தி பிரவாகம் இருக்கே, இதுக்கு முன்னே ஸ்லோகத்தில் பார்த்தோமே ஆழ்வார்னுடைய திருமேனிய அழகு இருக்கே, அது காந்தி பிரவாகம் போலே அப்படியே வெள்ளமாக பாய்கின்றதுன்னு. அது பள்ளமான திருநாபியிலே தோன்றி அப்படியே நுரையாக சுழியில் நாபிங்கிற சுழியிலே சுழன்று நுரையாக திரள்களாக இருக்கிறதுனால அந்த திரளே அறையிலே பீதக வாடை அணிந்திருப்பது போல தோன்றுகின்றதாம். விதர்க்கம் அப்படின்னு சொன்னால் உத்பிரேட்சை, அதற்கு மூலமாக இருத்தல் அப்படிங்கிறது ஹேத்து. ஆக ஆடை எப்படி இருக்குன்னா மெல்லிஷாக இருக்குது, வெண்ணிறமாக இருக்குது அப்படின்னா அது நுரையை உத்பிரேஷிக்கத்தானே இங்கே சொல்கிறார். நுரை தானே அப்படி இருக்கும். அந்த நுரையே இங்கே பீதக வாடை அணிந்திருப்பது போல தோன்றுகின்றதாம். ஆக நம்மாழ்வார்னுடைய தேஜ மஞ்சரிகளில் மனோகரமான மணிமேகலா கலாபம் பூத்திருக்கிறதாம். அப்படி திருவரை பீதக வாடையானது அதில் ஈடுபாடுள்ள நமக்கு திருமார்பிலிருந்து பெருகக்கூடியதான இந்த காந்தி வெள்ளம் விழுந்து பள்ளமான அந்த திருநாவி தலத்தில் உண்டான நுரையினுடைய திரளோ அப்படின்னு எண்ணும்படியாகவும் இருக்காம். ஒன்னோ பீதகவாடை போலே தோன்றுகின்றதாம், அல்லது இது நுரையோ அந்த காந்தி பிரவாகத்தினாலே வெள்ளத்தினாலே ஏற்பட்டதோ அப்படின்னு தோன்றும்படியாக இருக்காம். ஆக சடத்விஷகா மகா பிரரோக மஞ்சரி மனோஜ்ஞ ரத்னமேகலா கலாப புஷ்பி தா கட்டி தட்டி பட்டீனஹ உரஸ்ரவத் பிரபாஜரி நிபாத்த நிம்ன நாபிகா அவட்ட உத்தபேன மண்டலி விதர்க்க மூலம் ஏவ அப்படின்னு அன்வைத்து சொல்கிறது இந்த ஸ்லோகத்தை. இதில் 4வது பாதத்தில் மூல நட்சத்திரத்தை சுச்சிதமாக காட்டப்பட்டிருக்கு. அவடோத்த பேன மண்டலி விதர்க்க மூலமேவனகா அப்படிங்கிறதுனால மூல நட்சத்திரத்தை இந்த இடத்துல நன்னாக காட்டி கொடுக்கிறார். ஆக ஆழ்வார்னுடைய பீதக வாடையை அனுபவித்தவர். அதுக்கு அடுத்தது கண்ணுக்கு அழகிய திருநாவியிலே ஈடுபட்டு பேசுகிறார். திருநாவி இடையின் அழகு, அதுக்கு மேலே திருமார்பிலே அணிந்திருக்கக்கூடியதான மரகத பச்சை அதை ஒன்றை பேசுகிறார். வகுள மாலையில் படிந்த வண்டின் அழக பேசுகிறார். திருக்கைத்தலம், திருக்கழுத்து, திருமுக மண்டலம், மணிமக்குட்டம் இதெல்லாம் அடுத்து தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.